ஓம்ஷதார நேயர்களுக்கு வணக்கம். நீங்க ஒரு பிசினஸ் விஷயமா எங்கேயாவது போறீங்க, இல்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க, அதே மாதிரி நீங்க கஸ்டமர்ஸை பார்க்க போறீங்க. சேல்ஸ்ல இருக்கிறவங்க சில எனக்கு இதுக்குள்ள இத்தனை கஸ்டமர்ஸ் பிடிச்சிட்டு வரணும்னு சொல்றாங்க அப்படின்னும் போது கோல்ட் கால்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கால் பண்றாங்க இல்ல சார், நீங்க இந்த கார்டு வாங்கிக்கோங்க, அந்த கார்டு, அந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு அதே மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய வரணும், உங்க பேச்சை நம்பி கஸ்டமர்ஸ் வரணும்னு நினைக்கும் போது, அதே மாதிரி உங்க வீட்டுல நீங்க ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த டிஸ்கஷனுக்கு பேசும்போது, இன்டர்வியூக்கு போகும்போதோ, இல்ல ஒரு பிசினஸ் டீல் பேசும்போதோ விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கும், உங்க பேச்சில் ஒரு ஈர்ப்புத்தன்மை கொண்டு அவங்க உங்களுக்கு ஒரு பிசினஸ் கொடுக்கணும், ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது, நீங்க என்ன பண்ணுங்க, பேச போகிறதுக்கு முன்னாடி உங்க பூஜை அறையில கையில ஒரே ஒரு லவங்கம் எடுத்துக்கோங்க. க்ளோவ்ஸ் சொல்றாங்கல்ல, அந்த லவங்கம், அந்த பூவோட அந்த மேல அந்த ஒரு ஹெட்ன்னு சொல்லுவாங்க, அதோட எடுத்துக்கிட்டு பூஜை அறையில உங்க உள்ளங்கையில வச்சு கையை மூடிட்டு, உங்களுக்கு என்ன, நான் இந்த விஷயத்துக்காக போறேன் கடவுளை, ஒரு விளக்கு ஏற்றணும். கண்டிப்பா விளக்கு ஏற்றிட்டு, நான் இந்த விஷயத்துக்காக போறேன், எனக்கு சக்சஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது கையில வச்சுட்டு வேண்டினாலும் சரி, இல்ல சுவாமி பாதத்துல வச்சுட்டு எனக்கு நான் இந்த விஷயத்துக்காக போக போறேன், இந்த விஷயத்துக்காக பேச போறேன், அதனால இந்த விஷயம் எனக்கு நல்லபடியா முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவங்கத்தை வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு, நம்ம உள்ளங்கையே ஒரு பவர் தான், வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படி பண்ணாலும் ஓகே. இப்படி கைய 2 நிமிஷம் அப்படி மூடி, உங்களுக்கு என்ன ஆசையோ, இந்த பிசினஸ் இந்த நான் இப்ப போய் பேச போது இந்த பிசினஸ் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னு அந்த ஆசையை வேண்டிக்கிட்டு, தேடலை வச்சு வேண்டிக்கிட்டு, அந்த லவங்கத்தை இடது பக்க கடவாய்ப்பல் இருக்கு இல்லையா, லாஸ்ட் விஸ்டம் டூத் சொல்லுவாங்க இல்ல, கடைசி பல்லுன்னு சொல்லுவாங்க, அதுல கடிச்சுக்கணும். கடிச்சிட்டு நீங்க போன் கால் பண்ணி பேசினாலும் சரிதான், இல்ல நீங்க நேர போய் பேசும்போதும் அதை கடிச்சுக்கிட்டே பேசும்போது ஒரு விதமான ஈர்ப்பு, வசீகரத்தன்மை உங்களுக்கு இருக்கும். உங்க பேச்சில் அவர்கள் நம்பி, அதாவது நீங்க ஜென்யூனா பண்ணணும், ஏன்னா தப்பா பண்ணா அதுக்கான பிரதிபலனா உங்களுக்கு பலனும் கர்மாவையும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். நல்ல விஷயத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிசினஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த பிசினஸை நேர்மையுடன் ஒழுக்கத்துடன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பல மடங்கு பிசினஸ் வரும். இல்லாட்டி அதுக்கான கர்ம பலனும், ஒருத்தனுங்க ஏமாத்தணும்னு நினைச்சா அதுக்கான கர்ம பலனும் வரும். என்ன, சோ அதனால ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. ஒரு கல்யாண விஷயம் பேச போறீங்க, அந்த விஷயம் நல்லபடியா நடக்கணும், ஒருத்தங்களுக்கு கல்யாணம் சந்தோஷமா நடக்கணும் அப்படின்னு இன்டர்வியூல நீங்க சொல்லக்கூடிய பதில்ல அந்த இன்டர்வியூவர் உங்களுக்கு பரவாயில்லையே, இவங்க ரொம்ப ஆன்சர்ஸ் கரெக்டா சொல்றாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணும். அதே மாதிரி நீங்க சேல்ஸ்ல இருக்கும்போது உங்க ப்ராடக்ட்டை நீங்க விற்கணும்னு நினைக்கும் போது, உங்க ப்ராடக்ட் ஜென்யூன் ப்ராடக்டா, நல்ல குவாலிட்டி ப்ராடக்டா விற்குங்க. கண்டிப்பா அவங்க உங்க பேச்சுக்கு மனம் சாய்ப்பார்கள். இந்த கடவாய்ப்பல்லுல அதை கடிச்சுக்கிட்டே நீங்க பேசணும். இது மட்டும்தான். போன்ல பேசினாலும் அதை கடிச்சுக்கிட்டே பேசுங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு விதமான, உங்க பேச்சுக்கு ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ், பிசினஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்.